நமः. ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யாம் ஓங்காரமர்ம பிரதிபாதினிப்யாம் நமோ ஸ்ரீ குருவாரி. எல்லாம் வல்ல குரு திருவடிகளை விசேஷமாக நமஸ்கரித்து ஒரு அருமையான ஒரு புண்ணிய தினம், விசேஷமான ஒரு தினம். அதாவது ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல மகாவிஷ்ணுவனுடைய சாநித்தியமானது பரிபூர்ணத்துவத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பெரியவாழ்லாம் நமக்கு சொல்கிறோம். இந்த மகாவிஷ்ணு பரிபூர்ணமாக எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் பக்தர்களுடைய மனசில் இருக்கார். பக்தர்களுடைய மனசு எங்கே இருக்கு அப்படின்னா இறைவனுடைய பாதத்தில் இருக்கு. இப்போ எந்த ஒன்றுக்குள்ள ஒன்று கனெக்ஷன். மகாவிஷ்ணு எங்கே இருக்கு? ஏகாதசியில் பூர்ணத்துவம் இருக்கு. ஏகாதசியில் பக்தர்கள் எங்கே இருக்கா? சுவாமி இருக்கார். சுவாமி எங்கே இருக்கார்? பக்தர்களுடைய மனசில் இருக்கார். சுவாமியோடைய பக்தர்களுடைய மனசு எங்கே இருக்குன்னா சுவாமியுடைய திருவடி. திருவடிக்கும் பக்தர்களுடைய மனசுக்கும் ஒரு சம்பந்தம். இந்த சம்பந்தத்தை சரியா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற வாழ்க்கை தான் அடியார்கள். அடியும் முடியும் சேர்ந்து எப்ப சேர்றதோ அவளுக்கு அடியார்கள். இந்த அடியார்களுடைய வேலை என்ன அப்படின்னா சதாசர்வகாலமும் ஈஸ்வர ஸ்மரணையிலே இருக்கு. ஈஸ்வரன் அப்படிங்கிறது இங்க பரமேஸ்வரன் தனியா எடுத்துக்கிறார். ஈஸ்வரன்னா தலைவன் பொதுவான அப்படி எடுத்துக்கணும். இப்போ அந்த அவளுக்கு என்ன வேலை அப்படின்னா சதா ஈஸ்வர ஸ்மரணையே. இந்த ஈஸ்வர ஸ்மரணையிலேயே இருக்கிறதுக்கு எப்படிடா வழி அப்படின்னா அதுக்கு நம்ம பூர்வர்கள்லாம் நவவிதமா பக்தியை பிரிச்சுக்கணும். அதுல ஒன்றும் அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு ஒரு வகையா இருக்கு. இப்படி ஒரு வகையா இருக்கிறதுல இந்த அர்ச்சனங்கிறதையும் ஸ்தோத்திரங்கிறதையும் எப்படி எடுக்கிறதுனா ரெண்டு விதமான பக்தியா எடுக்கிறது. ஒன்று அர்ச்சனங்கிறத அர்ச்சன பக்தியா எடுத்துக்கிறது, இன்னொன்று ஸ்மரண பக்தியா தான் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறது. ஏன்னா சதா சர்வகாலமும் பகவத் ஸ்மரணையிலேயே ஈஸ்வர ஸ்மரணையிலேயே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் மனுஷனுடைய ஒரு பிறவிக்கு எது அல்டிமேட்டான ஒரு விஷயம், எது அவனுடைய அட்மோஸ்ட் அவனுடைய கடமை எது? பகவத் ஸ்மரணை தான். பகவத் ஸ்மரணை எப்படி இருக்கு? அவரவர்களுக்கு பிடித்தது போல அவரவர்களுக்கு பிடித்த வழியில அவர்கள் மகாபிரிவாட்ட போய் கேட்டாலாம், எதுக்கு எல்லாரையும் விதவிதமா படைக்கிறார் பகவான்? எதுக்கு விதவிதமா படைச்சுண்டு? எதுக்கு ஒரே சுவாமியா இல்லாம இத்தனை சுவாமியா பிரிச்சுண்டு? அதிகர் எதுக்கு 6ஆம் வகுப்பு கொடுத்தார் அப்படின்னு எல்லாம் கேட்டார். அப்ப சொன்னார் ஒரே வார்த்தையில பதில். அதாவது அவரை பொறுத்தவரையில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான் அவருடைய ஆன்சர். லோகோ பின்ன ருச்சி முடிஞ்சு போச்சு. உலகம் பலவேலா இருந்தா தான் ருச்சிக்கும். ஒரே தயிர் சாப்பிட்டு எத்தனை நாள் சாப்பிடுவேன்? ஒரு கட்டத்தில் எடுத்து போயிடும். அப்போ அது மேல இருக்க பற்று போயிடும். அப்போ பற்று போகாம இருக்கணும்னா அதை விவிதமா பண்ணு. இந்த மாம்பழம் இருக்கு, இது அப்படியே சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், தொப்பு பண்ணி சாப்பிடலாம், என்னென்ன பண்ணா விதவிதமா பண்ணி சாப்பிடலாம். ஆனா அதோட மெயின் இன்கிரீடியன்ஸ் என்ன? மாம்பழம் தான். மாம்பழத்தை சாப்பிடணுங்கிற ஒரு விஷயம். அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள். இப்போ மாதுளம்பழம் இருக்கு, அதனால காத்துக்கிறது. இது நீ ஜூஸா சாப்பிட்டாலும் சரி, அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்க வேற ஏதாவது விதத்துல அதை மாற்றி சாப்பிட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும் உள்ளுக்குள்ள போய் அது மருத்துவமா மாறி, மருத்துவ குணத்தோட மாறி நமக்கு சக்தியா மாற்றி அதுக்கு உண்டான ரசாயனமா மாற்றி நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதா அல்டிமேட்டான. அப்படித்தான் பகவான் அப்படின்ட்டார். அதை ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், லோகோ பின்ன ருச்சி. உலகம் பலவேறா இருந்தா தான் ருச்சி. அப்படி பலவேறா இருந்தா தான் ருச்சிக்குங்கிறதுனால அப்படிதான் இருக்கணுமா? அப்ப இது ஒண்ணு பிடிச்சிக்கப்படாதானா? யாருக்கு எது வேணுமோ அதை ருச்சிக்கோங்கிறது தான் சொல்லுவோம். பலவேறா இருக்கு. எனக்கு இந்த ஃபார்ம்ல பிடிக்கிறது, உனக்கு அந்த ஃபார்ம்ல பிடிச்சா நீ பிடிச்சிக்கோ. இந்த குழந்தைக்கு இந்த ஃபார்ம்ல விளையாடுறது பிடிச்சா விளையாடட்டும். இல்லாட்டி அவனை போல கொஞ்சத்துக்கு பிடிச்சா கொஞ்சட்டும். இல்லை இவரை வேற உட்காந்து ரிசர்ச் பண்றதுக்கு பிடிச்சா பிடிக்கட்டும், ரிசர்ச் பண்ணட்டும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு உண்டான ஒரு விவிதமான ஒரு ஆசைகளை தூண்டி விட்டுறது. அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஆசைகள் எதுக்காக? சாட்சாத் பரமேஸ்வரனை, சாட்சாத் ஜெகதம்பிகையை, சாட்சாத் பகவானை ஸ்மரிக்கிறதுக்காக தான். அல்டிமேட்டா அங்க இருக்கிறது என்ன? இவர் ரிசர்ச் பண்ணும் போதும் சரி, அடியன் எழுதும் போதும் பேசும்போதும் சரி, நீங்க உங்க கவிதையில் எழுதும் போதும் சரி, அவன் கொஞ்சம் போதும் சரி, பாடும் போதும் சரி, ஆடும் போதும் சரி, என்ன எதை நினைச்சு பண்றோம்?
இதெல்லாம் ஈஸ்வர சங்கல்பமாக இருக்கக்கூடிய பகவத்ஸ்மரணையத்தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஸ்மரணை ரூபமாக இருக்கிறதுக்கு ஒரு ஏற்றம். ஏன் அப்படின்னா இந்த 1000 நாமாக்கள் வச்சதுக்கு உண்டான தாற்பயமே என்னன்னா, இந்த ஒவ்வொரு நாமா இப்போ நமக்கு கலியுகத்தில் இருக்கும் விவிதமான வேரியஸ் இது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு, நிறைய இருக்கு. இதே செருக்கூட்டமே முதல் இருக்குமா, அதுவே இருக்கு, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கு ஸ்கூல் இருக்கு, காசு கட்டணும், வாடகை பில்லு, கரண்ட் பில், 1000 இருக்கு. இதுல நம்ம ஒரு நாமா போய் ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ இப்படி போடும்போது மனசு லைட் சுடுதா அப்படின்னா எல்லா நேரமும் லைக்கிறது இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா, நீ ஆரம்பிச்சு உட்கார், குங்குமமோ புஷ்பமோ எதே ஒன்று எடுத்துக்கோ, பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோகத்தை அவரை என்ன கிடைக்கிறதோ எடுத்துக்கோ. எடுத்துட்டு ஒரு நாமாவா சொல்லிட்டு வா. இந்த 1000த்துல ஏதாவது ஒன்றுத்துல உனக்கு மனசு குவியும் பத்தியா, அது இதனுடைய பலிதம். அதேதான் அஷ்டோத்திரத்துக்கு. சஹஸ்ரம் அப்படின்னா 1008 நினைச்சுக்கிறோம். சஹஸ்ரம்னா 1000 கிடையாது. சஹஸ்ரம் அப்படிங்கிறது அனந்தம், இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். அந்த இன்ஃபினிட்டியா இருக்கக்கூடிய பகவான, இன்ஃபினிட்டியா இருக்கக்கூடிய நாமாவால இன்ஃபினிட்டியான பிறவிகள் இருக்கக்கூடிய நாம இன்ஃபினிட்டி இல்லாம உபயோகம். இது வேணும். பகவான் இன்ஃபினிட்டி. அந்த இன்ஃபினிட்டி இல்லாத பிறவிகள் நமக்கு இல்லாத பிறவிகளா? புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல்விரகமாய் தாவர ஜென்மத்துள் எல்லா பிறப்பும் பெருந்தெழுத்தே என்பதுமானேன்னு பாடுறார். அப்ப அவரு அவ்வளவு பிறவிகள்லாம் நம்ம எடுக்கிறோமே, என்ன பண்றதுன்னு அவர் கேட்கிறார். அப்ப அதுக்கு பதிலா ஆச்சாரியர்களும் சரி, பூர்வர்களும் சரி, நவவித பக்தியை கொடுத்து இந்த பக்தியை பண்ணணும். நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, எத்தனை ஜென்மாந்திரமா நீ தொடர்ந்து வந்தாலும் சரி, பவவினைகள் தொடரும். ஏன்னா பவவினைங்கிறது ஒரு சாகரம் மாதிரி. அதனால தான் பவசாகரம் கரையேறலாம்னு பாடுறாங்க. எப்போ தெரியுமா? சுவாமியை பிடிச்சுண்டா அப்படின்னா. அப்ப அந்த பவசாகரம் கரையேறதுக்கு உண்டான லட்சணம் சுவாமியை பிடிச்சுண்டா கிடைக்கணும். அப்ப பக்தி பண்ணு. பாரதி அதனால தான் பாடினான், பக்தி செய்து பிழைக்க சொன்னால்னு பாடினான். அவ என்ன சொல்லி கொடுத்தா? அவள் என்ன, பக்தி செஞ்சு பிழைச்சுக்கூடா அப்படின்னு. அப்ப பக்தி செஞ்சு பிழைப்பதற்குண்டான நெறியை பூர்வர்கள் வகுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு அர்ச்சனம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுலயே ஸ்மரண பக்தி அப்படின்னு ஒண்ணு. சுவாமியை பற்றியோ நம்பாள பற்றியோ தொடர்ந்து அவளை புகழ்ந்து பாடி அவளுடைய வர்ணனைகள், அவளுடைய சரித்திரங்கள், அவளுடைய மகாத்மியங்கள், அவர்களுடைய என்ன சொல்லுவா, அவளுடைய பிரதாபங்கள், இது எல்லாத்தையும் சொல்லி 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 வாயினால் பாடி மனத்தினால் சிந்தின்னு ஆண்டாள் முன்னாலே அப்படி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறது. இதுக்கு பேரு தான் ஸ்தோத்திர ரூபமா இருக்கிறது. இதை நீங்க சகஸ்ரநாமம்னு எடுத்துக்கலாம், திரிசதின்னு எடுத்துக்கலாம், அஷ்டோத்திரம்னு எடுத்துக்கலாம், மகாத்மி தேவி மகாத்மி மாதிரியான மகாத்மியம் எடுத்துக்கலாம், பகவத்கீதாதி கீதைகள்னு எடுத்துக்கலாம், எப்படி புராணங்கள்னு எடுத்துக்கலாம். 18 புராணங்கள் இருக்கு, மகாபுராணங்கள், உபபுராணங்கள் 18 இருக்கு, 36 மொத்தத்தில் 36 புராணங்கள். இது இல்லாம சம்ஹிதா புராணங்கள்னு தனியா இருக்கு. கிட்டத்தட்ட 108 புராணங்கள் இது லிஸ்ட் கிடைக்கிறது. அப்ப இதெல்லாம் என்னன்னா ஸ்மரணையில நிற்கிறது. அதை படிக்கும் பொழுது அவளுடைய சரித்திரத்தை படிச்சு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம உள்ளுக்குள்ள இறங்கி இறைவனுடைய அனுகிரகம் நமக்குள்ள இறங்குறது அப்படிங்கிறது. அடியன் எப்போ ஒரு கேள்வி கேட்பேன். அம்பாளுக்கு அவ்வியாச கருணாமூர்த்தின்னு ஒரு பேர், சுவாமிக்கு ஆசுதோஷின்னு ஒரு பேர், பெருமாளுக்கு பக்தவத்சலன்னு ஒரு பேர். இப்படி விவிதமா பேர் இருக்கு. கணபதிக்கு ஆபத்சகாயன்னு பேர், சுப்பிரமணியருக்கு அனுகிரகமூர்த்தின்னு பேர், இப்படி சூரியனுக்கு ஆரோக்கிய பகவன் பேர், இப்படி எல்லாம் விதமா பேர் இருக்கா? இந்த பேர்னால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? நமக்கு அவருக்கு ஆசுதோஷியா இருக்கிறதால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? என்ன சுவாமி இப்படி கேட்கிறேன்? நிச்சயமா சொல்றேன் இல்ல, நிச்சயமா சொல்றேன் இல்ல. எதுவரையில இல்ல, அந்த ஆசுதோஷித்தனத்தை அவர் நம்மிடத்துல காட்டுற வரையில நமக்கு அது பிரயோஜனம். அம்பாள் அபர்ணா நம்ம கடன் இல்லாம இருக்கா, நம்ம கடன் இல்லாம இருக்கா, நம்ம ருணம் இல்லாம தீர்க்கிற, நம்ம ருடப்பட்டு இருக்கிற வரையந்தம் அந்த நாமா பிரயோஜனம் இல்லை. அந்த நாமா நமக்கு பிரயோஜனப்படணும்னா அந்த நாமா நமக்கு பிரயோஜனப்படுறபடிக்கு நாம அந்த நாமாவை சொல்லணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு நாமா சொல்லும் பொழுது
ஒரு மெக்கானிக்கலாக கடன்னு சொல்கிறதுல ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது, டைம் ஆயிடுது, ஆஃபீஸ் போகணும், குடுக்குன்னு ஓடணும், பண்ணணும். கோர்ஸ் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் 1000 கஷ்டங்கள் இருக்கும், எல்லாருக்கும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த சமயத்தில் உட்காந்து மெக்கானிக்கலாக படிக்க வேண்டாம். அந்த நேரத்தில் ஸ்ரீமாத்திரன்னு சொல்லிட்டு போயிடலாம். எப்போ டைம் விட ஆற்றுலேருந்து வந்துடணும், சாயந்தரம் எப்படி வந்தாச்சு, ஆற்றுக்கு வந்தாச்சு, வந்து உட்காந்து ஆராம்சம் ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம். அப்போ பண்ணலாம். அப்போ ஆராம்சம் பண்ணும்போது மனசு அங்கே லயிக்கணும். மனசு அங்கே லயிக்கும் பொழுதுதான் மனோலயமாகிறது. இந்த மனோலயமாகும் பொழுது இறைவன் நமக்குள்ளே ஆவாகனாக இறைவனை கூப்பிடுறதே எப்படி நம்ம கூப்பிடுறோம்? சுவாமி பிரசீத பிரசீத, பிரசன்னமா வந்து நீ பிரசீத உட்கார, என்கிட்ட வந்து ஏன் உட்காரு, எனக்கு நீ நல்லது பண்ணா, அதனால நீ வா, நான் உன்னுடைய விஷயம் தான், நான் உங்ககிட்ட இருந்து வந்தவன் தான், இப்போ ஏதோ தனியாக இருக்கிறேன், நான் எனக்கு அதை புரியவை, வா உட்காரு. இந்த விஷயத்தை புரிஞ்சு வைக்கிறதுக்கு எனக்கு புத்தி வேணும். என்னுடைய வினைகள், என்னுடைய கர்மாக்கள், நான் பண்ண பாபங்கள், நான் அந்த கூட்டங்கள், பாபங்கள்னா 1 2 இல்லை, பாப கூட்டங்கள் எத்தனை ஜென்மால இருக்கோமோ தெரியாது, எத்தனை பாபங்கள் இருக்கோ நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம தலைக்கு மேலே மூட்டையாக தொங்குறதான். ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலும் அவளுடைய பாப மூட்டைகள் அப்படியே மிதந்துட்டு இருக்கும். புரிவா சொல்லுவா, இந்த பாப மூட்டைகள்லாம் தலையில மிதந்துட்டு இருக்கும். அதை திவ்ய திருஷ்டி கொண்ட மகான்கள் பாப்பாளாம். பார்த்தா ஓ இவனுக்கு இவ்வளவு தூரம் இருக்கா, சரி அப்ப இவனுக்கு தலக்கணம் அதிகம்னு சொல்றா இல்லையா? அந்த தலக்கணம் எதனால வருதுன்னா இதனால வருது. இந்த பாப மூட்டைகள் குறைய குறைய இந்த தலக்கணம் கம்மியாக கம்மியாக, சயின்டிபிக்கலா ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் வெயிட்டா இருக்கிற வரையும், இப்ப இந்த பழம் இருக்கு, இது வெயிட்டா இருக்கிற வரையும் என்ன ஆகும், புவியீர்ப்பு விசையில கீழே தான் போகும். இதுவே நல்ல காஞ்சி வத்தி முத்தி போச்சுன்னா காத்தடிச்சா பறக்கும். நம்ம தலைமையில இருக்கக்கூடிய பாபங்கள் அப்படித்தான், ஈரத்தோட காயால ஈரத்தோட அப்படியே நிக்கிறது, அமுக்கிறது. இந்த வெயிட் போயிடுச்சுன்னு சொன்னா இங்க இந்த கூடு அழகா பறக்க ஆரம்பிச்சிடும். எங்க பறக்கும், எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரும். ஈரம் காஞ்ச உடனே வெயிட் லெஸ் ஆகி பறக்கிறது போல இந்த மூட்டைகள் வெயிட் கம்மியான உடனே இந்த ஆத்மா பரமாத்மா கிட்ட போய் சேரும். அந்த சேரக்கூடிய பக்குவத்துக்கு நம்ம அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன வழி? நவவித பக்தி தான் வழி. இந்த நவவித பக்தியினுடைய ஒரு விசேஷத்துல ஒரு பக்தியாகவும் ஸ்மரணமாகவும் சரி அர்ச்சனமாகவும் சரி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இன்றைய தினம் நாம நூல் வெளியீடாக செய்யறோம். குருநாதருடைய ஆசீர்வாதத்திலே மணித்வீபத்தினுடைய 2வது புத்தகமாக வந்தது இந்த தேவி சஹஸ்ரரத்னாகரா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்திலே லலிதா சஹஸ்ரநாமத்திலே அதிவிசேஷமான முறையிலே திவ்யமான 10 சஹஸ்ரநாமங்கள் அம்பாளுக்கு இந்த 10 சஹஸ்ரநாமங்களால் அர்ச்சனை பண்றது விசேஷம்னு சொல்லி ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணையா வரக்கூடிய பகுதியில வர்றது. அதுல வந்து நிற்கும் போது கங்கா, பவானி, காயத்ரி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு ஒரு 10 விஷயத்தை அங்கே கொண்டு வருது. இந்த 10 விஷயங்களும் அம்பாளை பொறுத்தவரையில லலிதா சஹஸ்ரநாமத்தை இன்னைக்கு எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். லலிதா 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 லலிதையை கொண்டாடிட்டு இருக்கோம், கரெக்ட். ஆனா இந்த லலிதை சஹஸ்ரநாமத்தை மட்டும் இல்லை, லலிதா சஹஸ்ரநாமத்தோடு சேர்த்து இந்த 10 மீதி இருக்க 9 சஹஸ்ரநாமாலும் எனக்கு நீ அர்ச்சனை பண்ணா நான் சந்துஷ்ட அடைகிறேன்னு சொல்லியிருக்காளே அம்பாளை. ஏன்னா இது சாட்சாத் ஹயக்ரீவருடைய வாக்கு. குரு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்தானாதிகாரியா இருக்கிறது யார் முதல்ல இருக்காளோ அவாதான் வித்யாதிபதினு சொல்லுவோம். வித்யாதிபதியா இருக்கக்கூடியவா தான் குருவா இருக்க முடியும். அப்படி குருவா வர்றதுக்கு 2 பேர் குருவா வர்றதுக்கு பிரத்யக்ஷமாவே வந்தா. ஒன்னும் இந்த பக்கம் வந்து குரு வந்தார், அந்த பக்கம் வந்து அவர் வந்தார். இந்த பக்கம் சாட்சாத் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மனோஜ்ஞாயி மூலமா, இந்த பக்கம் அம்பாளே தட்சிணாமூர்த்தியா, இந்த பக்கம் ஹயானகரா வந்து பயமகரா வந்து அவளுடைய சரித்திரத்தை வேற யாராலையும் சொல்ல முடியும். அவருடைய சரித்திரத்தை வேற யாரால சொல்ல முடியும்? அவளை அவரே அறிவார், அவளை அவளே. நம்மெல்லாம் அவளை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா உள்ள அங்க போனதுக்கு அப்புறம் எத்பாவம் தத்பவத்தின்னு போய் அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் வேணா புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு புரியுமா? நம்ம டிட்டாச்சில் இருக்கோம், புரியுதா? புரியல. நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கோம், நான் என்ன நினைக்கிறேன் அவர் நினைக்கிறேன் முடியுமா, அவர் என்ன நினைக்கிறாரு எல்லாத்தையும் நம்ம முடியுமா? முடியாது. ஏன்? பிகாஸ் வி ஆர் டிட்டாச்சபிள். எப்ப அந்த அட்டாச்ச போய் நம்ம நிக்கிறோமோ அப்பதான் புரியும். அப்ப அந்த அவா எந்திக்கும் சதாசர்வ காலமும் ஜெகதப்பிதரவ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு அங்க இருக்கா.
அந்த ரூபத்துல ஒன்னா இருக்கா. கோபேஷு காளி சபரேஷு துர்கான்னு இந்த பக்கத்துல இவா ஒன்னா இருக்கா. புருஷேஷு விஷ்ணு போகேஷ பவானி அப்படின்னு இந்த இடத்துல இவா ஒன்னா இருக்கிற ஒன்றும் பலவேறா பிரியிருக்கு. பலவேறா பிரிச்சிருக்கிறது நம்மளுடைய புரிதலுக்காக. அதனாலதான் அபிராம்பட்ட சொன்னார், ஒன்றே பல உருவே அருவே அருவுருவே என் உமையவளேன்னு சொன்னார். அடியே அறிவுக்கு அளவானது அதிசயமேன்னு ஒரு வார்த்தையை சொல்ற. நீ நிராகாரமா இருக்க, நீ நிர்விகாரி, நீ நிர்விகாரமா இருக்க. என்ன புரிஞ்சுக்கிறது எல்லாம் ஆகாசத்தை பாருங்க பகவான் தெரியவாருன்னா தெரிஞ்சுடுவாரா எல்லாருக்கும்? அது நிராகாரமா இருக்கு, அது சைத்தன்யம் பரம சைத்தன்யமா இருக்கு. அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுமா? ஞானிகள் புரிஞ்சுப்பா, சாமானிய நம்மளை போல முடியுமா? முடியாது. அப்ப என் புரிதலுக்காக நீ ஏதாவது ஒரு ஃபார்முக்கு வா, ஏதாவது ஒரு ரூபத்துக்கு வா. அப்ப கரச்சரணங்களோட வரா. அப்ப அங்க வந்து நிக்கிறா. எப்படி சுந்தரி சௌந்தரி அப்படின்னு பேரை வந்து நிக்கிறாங்க. அப்ப இந்த வடிவிலை வந்து நிற்கும் பொழுது கரச்சரணங்களோட வந்து நின்று அனுகிரகம் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அதுக்குத்தான் இந்த இத்தனை விதமான பிரிவுகளும் அதுக்குண்டான ஆராதனைகளும் அதுக்குண்டான பாராயணங்களும் அர்ச்சனைகளும். எதுக்காகனா இந்த ஃபார்மர் இது ஒண்ணுதான் பல பேரா தெரியுது. எனக்கு காமாட்சியா தெரியுது, இன்னொருத்தருக்கு மீனாட்சியா தெரியுது, இவருக்கு விசாலாட்சியா தெரியுது, அவளுக்கு பாகவதிரியா தெரியுதுன்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொன்றா தெரிகிறது. அப்படின்னா இந்த தெரிவதெல்லாம் பலவேறு, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பக்தி பண்ணினா தான். இந்த பக்தி எப்படி இருக்கணும்? இந்த பக்தி மனசா வாச்சா கர்மனான மூணும் ஒரு நிலையில சேர்ந்து இருக்கணும். திரிகரண சுத்தின்னு பேர் இருக்கு. மூணும் ஒரு நிலையா இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறவனுக்கு அந்த பூஜை, அவன் செய்யக்கூடிய பூஜை, அவன் செய்யக்கூடிய யாகம், அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் சத்காரியங்களும் பூர்ண பலிதம் கிடைக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு கூட என்ன சொன்னார், நான் நேற்றுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு சுவாமி பிரசாதம் வந்துருத்துப்பான்னு சொன்னார். உண்மை அதுதான். அது என்னன்னா அந்த திரிகரண சுத்தியோட சுவாமியை பிரார்த்தனை பண்ணா அந்த சுவாமியை சரி சாய்ப்பார். கூவி அழைத்தால் குரல் கொடுப்பார். நம்ம பூவை அடைக்கணும், அவ்வளவுதான். என்னன்னா அவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம கூப்பிடாமையே இருந்துடுறோம். அவன் எங்கேயோ இல்லை, இங்கேதான் இருக்கிறான். வெளியே கூப்பிடுறத விட்டு உள்ள கூப்பிட்டோம்னா அவனுக்கு என்னப்பா தம்பின்னு கேள்வி கேட்பான். எப்பவும் வகுப்புல எல்லாம் சொல்றது, வெளியில லைட் எரியிற வரையில உள்ள இருட்டுதான் இருக்கும். வெளியில லைட் எரிஞ்சிட்டு இருக்கிற வரையும் தான் உள்ள இருட்டுதான். நீங்க எப்போ உள்ளுக்குள்ள டார்ச்சை திருப்பி வச்சு லைட் அடிக்கிறீங்களோ அப்போ வெளியில இருட்டாயிடும், உள்ளுக்குள்ளே பிரகாசமாயிடும். ஓடி 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 உட்கலந்த ஜோதிகை நாடி 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 கண்டு கொண்டேன்னு வள்ளலார் பாடுறாரே, அப்படி அந்த ஓடி 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 உட்கலந்த ஜோதிகை உள்ளுக்குள்ள பார்க்கணும். அந்த உள்ள இருக்கக்கூடிய ஜோதிய, அந்த சுவாமிய அப்படி நம்ம பார்த்தோமே ஆனா நம்முடைய வாழ்க்கை பிரகாசம். அப்போ நமக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது. இந்த விஷயத்தை புரிஞ்சுண்டு, இந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு நம்ம பூஜையோ உபாசனையோ பண்ணினா அது பூர்ணத்துவம் அடைகிறது. அதுக்கு என்ன மார்க்கம்? எடுத்த உடனே இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு, எனக்கு தெரியல, என்ன பண்றது? அதுக்குத்தான் இந்த பூஜைகள். நீ உட்கார்ந்து நித்தியமா பூஜை பண்ணு, பஞ்சோபச்சாரத்தோட பூஜை பண்ணு, ஷோடசோபச்சாரத்தோட பூஜை பண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுக்காகனா இதுக்காக. இப்படி படிப்படியாக ஒவ்வொரு படிநிலையா 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 ஏறி 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 உட்காரும் போது கடைசியில போய் டெரஸ்ல போய் நிற்போம். அப்போ அழகா முழுமதி நிலவு அழகா தெரியும். அப்போ அங்க சொல்லுவான், பூரண நிலவே புன்னிகை அழகே அப்படின்னு பாட்டு பாடலாம். அப்ப பாடலாம். அம்பாள் அப்படி தரிசனம் பண்ண யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி திரிவலியில என்று ஒன்று பாடினான் பாருங்க. எல்லாம் நீ, எல்லாமே நீதான். அவனுக்கு காக்கையை பார்த்தாலும் உன் நிறம் தாண்டா கண்ணா தெரிகிறது, பச்சை நிறத்தை பார்த்தாலும் உன் நிறம் தான் தெரிகிறது. அதாவது இன்னைக்கு அந்த பச்சை நிறமே சிவப்பு நிறமே பாட்டெல்லாம் வருது சினிமால, அதெல்லாம் பாரதி என்னைக்கும் பாரு. காக்கை சிறகினிலே நந்தலாலா இந்த கரிய நிறம் தோன்றுதலா நந்தலாலா. எங்க பார்த்தாலும் இறைவன், எங்க பார்த்தாலும் பரம சைத்தன்யம், எங்க பார்த்தாலும் ஈஸ்வரன். அதுக்காக எல்லா பக்கமும் நாலா பக்கமும் சுவாமி போட்டோ மாட்டி வச்சுட்டு எல்லா இடத்துலயும் சுவாமி இருக்காரு. அப்படி இல்லை. நீ எங்கெங்க காணணும் பராசக்தியடான்னு சொன்னானே, பூத, அதாவது ஒரு சின்ன ஒரு பிராணியிலிருந்து பெரிய ஒரு ஆகாசம் பரியந்தம் இருக்கக்கூடிய அத்தனையும் ஈஸ்வரனை பார்க்கணும். அதுக்கு நாம பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பிராக்டிஸ் எப்படி? இந்த மாதிரி அர்ச்சனைகள் பிரார்த்தனைகள்
பிரார்த்தனைகள் ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம். அப்ப இந்த ஸ்தோத்திரங்கள் பிரார்த்தனைகள் அர்ச்சனைகள் இதெல்லாம் பண்றதுக்கு உண்டான வழிமுறையை இறைவன் நமக்கு கொடுக்கணும். இறைவன் நமக்கு அதை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா அது நம்ம முன்செய் புண்ணியமே. பெற்ற சொன்னது போல முன்செய் புண்ணியமே. எவ்வளவு காலம் தவம் இருந்தோமோ, எவ்வளவு காலம் வேண்டின்றோமோ, எத்தனை காலத்துல நாம பிரார்த்தனை பண்ணிட்டோமோ, எத்தனை காலம் ஏங்கி தவித்து அழுதோமோ இறைவனிடத்துல, இறைவா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி, அந்த கதறலினுடைய பயனாக இறைவனுடைய பாதத்தை பிடித்துக்கொள் அப்படிங்கிற புத்தி நமக்கு கிடைச்சு. அவ்வளவு காலம் பண்ணின தபசு, அவ்வளவு காலம் பண்ணின பிரார்த்தனை, அவ்வளவு காலம் அழுது இறைவனுடைய திருவடியை பிடிச்சுக்கலாம் அப்படின்ற புத்தி வர்றது. இன்னும் எவ்வளவு காலம் தபசோ அழுகையோ கதறலோ வச்சா இறைவனுடைய திருவடி நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது டைரக்டா தெரியல, அதை பார்க்க முடியல அப்படின்றதுனால தான் அம்மாவையும் குருவையும் கொடுத்துருக்கு. ரீசன் என்ன தெரியுமா? இறைவனுடைய திருவடியை டைரக்டா போய் நம்மளால தரிசனம் பண்றதுக்கு அந்த கண்ணுக்கு சக்தி இல்லை, புத்தி இல்லை. ஒவ்வொரு ராத்திரியும் அம்மாவை கொண்டு வந்துதான் பிரத்யக்ஷ தேவதை எந்த அப்படியே இவ காலில் விழு, காலில் விழுந்தாலும் திருந்து போச்சு, இது என் காலில் விழுந்தது தந்து போச்சு. அதே விழையும் குரு போய் விழு, காலில் விழு, குருநாதா குருநாதா குருநாதான் கதறு, போய் கெட்டியா பிடிச்சிக்கோ, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, யாரும் கிடையாது, இதான் காப்பாற்றும். சுவாம் நமாமி குருமூர்த்தியும் காமாட்சின்னு சொல்றான். அவளே குருவா வடிவாருவா. குருவடிவாகி குவலையின் தன்னில் திறமிது வைத்து திருவடி பொருள் என்னன்னு அவையார் பாடுவான். குருநாதாருடைய சரணத்தை பிடிச்சுட்டா போகணும். அப்ப அந்த சரணங்களும் அந்த விஷயங்களும் நமக்கு வரணும், புத்தி வரணும்னா அதுக்கு பக்தி செய்யணும். பக்தி எப்படி செய்யணும்? பக்தி இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு ஃபார்ம் ஒரு சின்ன சின்ன படியில் எடுத்த உடனே எல்லாத்துக்கும் மேல வந்துருமா? வராது. மகாஞானிகள் இருக்கா, காரணபுருஷர்கள் இருக்கா, ஜென்ம ஜென்மாந்திரமா அவ பண்ணின வினைகளுடைய கல்வினை பயனாக உடனே வர்றதுக்கெல்லாம் இருக்கு. மகான் ரமணர் இருக்கார், ரமணருக்கு எந்த குரு இருக்கார்? ராமகிருஷ்ண மகாத்மா இருந்தார், அவருக்கெல்லாம் பெருசா குரு தேவைப்படலை. விவேகானந்தருக்கு தேவைப்படுது, ராமகிருஷ்ணருக்கு தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் எப்படி வந்தது? காரணம் ஏன்னா பல ஜென்மங்களாக இருந்து நோற்ற நோன்பு ஏநாட்டி பலனோ ராமானு நாக்கு தரிசனிச்சாருன்னா எந்த காலத்தினுடைய பலன் அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பலிதம் நல்ல பலிதமாக இருக்கிற பட்சத்தை நமக்கு நல்லா வாங்கிக்கணும். இல்லைன்னா கஷ்டம். நல்ல பலிதம் வந்தா மங்கள வழி வரும். இதுதான் ஏதாவது வந்துருக்கு. நல்ல பலிதம் இருக்குன்னா மங்கள வழி வரும். அந்த நல்ல பலிதம் நிர்மலவாளுக்கு கிடைக்கிறதுக்கா இறைவனுடைய அனுகிரகம் ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு அந்த வருகை தானே அர்த்தம். சம்பந்தமே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் யோசனை பண்ணிட்டு நமக்கு கார்பேஜ் மாதிரி ஆகி இறைவனை சம்பந்தப்படுத்த வேண்டிய விஷயத்தை சம்பந்தப்படுத்திட்டா நாம அப்படியே அகில் துகில் அப்படியே மனமும். அந்த மாதிரி சந்திரமாட்டம் அகிலாட்டம் துகிலாட்டம் மனமும். அந்த மணக்கிறதுக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்றதை தவிர கலியுகத்துல தி பெஸ்ட் ரெமெடி எதுவும். ஏன்னா கலியுகத்துல யஜ்ஞம் பண்றது, யாகம் பண்றது, தனம் பண்றது, தானம் பண்றது, தபஸ் பண்றது, அது பண்றது, இது பண்றது எல்லாம் இது இல்லைன்னு சொல்லி ஆனா ஒரு யுகத்துக்கு ஒன்னெல்லாம் பலிதம் கொடுக்கும். சத்தியயுகத்துல எல்லாத்துக்குமே உண்டு. அதுல பாதியாச்சு திரேதாயுகத்துல, அதுல பாதியாச்சு துவாபர யுகத்துல. கலியுகத்துல நீ என்ன பண்ண மனசு நிக்காதுடா. இதே மகான் சொன்னார், மிக்க மகான்வாரெல்லாம் என்ன சொல்றது தீர்க்கதரிசி இவர் சொன்னார் தான். கலியுகத்துல 18 செகண்ட் ஒருத்தனால மனச ஒரு இடத்துல ஒரு எதையும் சிந்தனை பண்ணாம நிக்க முடியாது, அவன் ஞானிடான்ட்டார். ஏன்னா கலியுகத்துல அவ்வளவுதான் நம்மளுடைய பூஷன் தெரிஞ்சுடும். கலியுகத்துல ஒரு 18 செகண்ட் எந்த சிந்தனையும் இல்லாம அப்படி உட்கார முடிஞ்சா நீ ஞானின்றாரு. திருவள்ளுவர் மகாத்மா நம்ம வாயால் அது வேற யாரும் சொல்லி நமக்கு புரியணும் அவசியம் இல்லை. இந்த மகாத்மாவோட வேற எந்த மகாத்மா சொல்லணும்? அப்ப அந்த 18 செகண்டுக்கு மனசை ஒழுங்குபடுத்த முடியாத நிலையை நம்ம இப்ப கலியுகத்தில் இருக்கோம். எவ்வளவு துர்பாகியமான நிலை பாருங்க. அப்ப அந்த துர்பாகியம் போனோம்னா இந்த 1000த்தை எத்தவாடி நம்ம சொல்லிட்டு இருந்தா அந்த 18 வரும். ஒரு 1008 வாட்டி நம்ம சொல்லிட்டோம். ஒரு 1008 நாமாவை சொல்றோம்னா ஒரு வாட்டி நாம அங்க உட்கார்ந்தா அது ஒரு ஃபிராக்ஷன். அப்ப அது ஒரு செகண்ட். அப்ப இந்த மாதிரி 18 வாட்டி சொன்னோம். முடியறதா? முடியல. அப்ப என்ன பண்ணணும்னா பழக்கு நாவை பழக்கு. நாவை பழக்கு. நாவை எப்படி பழக்கணும்? சித்திரமும் கை பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு பழமொழி. இப்படி பழக்கிட்டே இருந்தா பேச பேச வந்துடும். பாட பாட ராகம் மூட மூட ரோகம் அது மாதிரி வந்துடும். அது
வரணும் அப்படின்னா நம்ம பழகணும். பழகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தேவை. இதைத்தான் பூர்வர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்த விஷயத்தை நாம் சரியா பயன்படுத்திட்டு நம்மளுடைய ஒரு அந்தக்கரணத்தினுடைய ஒரு மேம்பாடுன்னு ஒன்று வரணும். அதில் கொண்டு வரணும். அது கொண்டு வர்றதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிட்டியிருக்கு. குருநாதருடைய ஆசீர்வாதத்தாலே இந்த தேவி சஹஸ்ர ரத்னாகரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை இன்றைய தினம் உங்கள் எல்லார் முன்னாடியிலும் வெளியிடுறதுல குருநாதருடைய சரணங்களை சமர்ப்பிக்கிறதுல மற்ற மகிழ்ச்சியாகிறது. இந்த ஒரு புஸ்தகம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் 10 சஹஸ்ரநாமங்கள் ரகசியமாக விசேஷமாக அம்பாளுக்கு சொல்லியிருக்குன்னு சொன்னேன். அந்த 10 சஹஸ்ரநாமத்தையும் தொகுத்து முதல்ல அர்ச்சனா வடிவமாக முதல்ல 2வது புஸ்தகமாக மட்டும் அதே புஸ்தகத்தை இப்போ அப்கிரேட் பண்ணி அர்ச்சனையாகவும் ப்ளஸ் ஸ்தோத்திர வடிவிலேயும் ரெண்டையுமே சேர்த்து இந்த புஸ்தகத்தை இன்னைக்கு வெளியிடுறோம். இந்த புத்தகத்தை திரு கிருஷ்ணன் சர்மா அவர்கள் வந்து ஷான் அண்ணாவுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யணும். पवित्री चामुंडे गुणिं कुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि. नाथा இந்த புத்தகத்தில் எங்களால் முடிந்த வரையில் வயசானவர்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய லெட்டராக, அதனால தான் கொஞ்சம் புக்கோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்னடான்னு யோசிக்கலாம். இல்லைன்னா அந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாம் வயசானவாளும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு. தமிழில் இப்போதைக்கு தமிழில் வெளிவந்திருக்கு. அடுத்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் சம்ஸ்கிருதத்திலையும் கிரந்தத்திலையும் 2 லாங்குவேஜ்லையும் சீக்கிரமாகவே வெளியே வரப்போகுது. இந்த புத்தகம் உருவாகணும் அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி மனசுல திடீர்னு ஒரு சங்கல்பம் வந்து, ஒரு நாள் சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் நவராத்திரியில சஹஸ்ரநாமம் அர்ச்சனை ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுது, ஏன் இந்த கம்பைலேஷன் பண்ணப்படாது அப்படின்னு தோணுது. இப்போ 4 வருஷம் முன்னாடி எனக்கு எந்த டெக்னாலஜியும் தெரியாது. இப்போல்லாம் மொபைலில் டைப் பண்ணி புக்கை பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போல்லாம் அப்படி தான் பண்ணி தந்த முதல் புஸ்தகம். அந்த கீபோர்டு அதெல்லாம் தெரியாது, கம்ப்யூட்டரை பற்றிலாம் தெரியாது. மொபைலில் டைப் பண்ணி அதை கொண்டு போய் டிடிபி சென்டரில் கொடுத்து அவர் அதை அப்புறம் கன்வெர்ட் பண்ணி என்னென்னோ பண்ணி எல்லாம் பண்ணார் அந்த புத்தகத்துக்கு. அதுக்கப்புறமா 3வது 4வது புஸ்தகத்துலேருந்து கம்ப்யூட்டரைஸ்டாக எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுருந்தோம். அதை கற்றுக் கொடுத்த குருநாதர் இவர். உண்மையிலேயே இந்த புஸ்தகத்துக்கும் முழுக்க எஃபர்ட் போட்டது தம்பி கிருஷ்ணா தான். உண்மையிலே அவருக்கு தான் பெரிய பாராட்டு சொல்லணும். ஏன்னா இந்த இதில் பொறுத்தவரையில் அன்னைக்கு நான் ஒர்க் பண்ணேன். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் நான் அலைன்மெண்ட்டும் டிசைனை தவிர மற்ற எல்லா விஷயம் டைப்பிங்கும் சரி, அந்த பேஜ் செட்டப்லாம் எல்லாமே கிருஷ்ணா தான் பண்ணினேன். அதனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றி நமஸ்காரத்தை சொல்லிட்டேன். இதே போல் இன்னொரு குழந்தை என்னோட புள்ள அப்படின்னு சொல்லிப்பேன் பொறுமையாக, பிரசாந்த் சர்மா. அவர் தான் அதுக்கு ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறதுக்கு அவரும் இவரும் 2 பேருமா சேர்ந்து ப்ரூஃப் பார்த்து பெரிய ஒத்தாசை பண்ணா. 2 பேருக்கும் இந்த சைடில் அவருக்கும் சரி இவருக்கும் சரி பெரிய நமஸ்காரங்களை நன்றிகளை சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இங்கே ஏன் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். காரணம் ஏன்னா தேவி சஹஸ்ரநாம ரிலீஸ் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை யூஸ் பண்ணுறதுன்றது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். எந்த ஒரு படைப்புமே படைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. சமையல் கூட சமைச்சு விடலாம், சாப்பிட்டா தான் அதனுடைய பலன் முழுமை. இந்த நாமா கூட நான் சொன்னேன் பாருங்க, எந்த நாமாவோ அந்த நாமா நமக்கு பயன் எப்போ தரும்னா அந்த இறைவன் அந்த நாமாவை நமக்கு பயனுள்ளதா மாற்றிக்கும் போது தான் அது யூஸ். அப்படி ஒரு மனுஷன் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பண்ணியிருக்கேன், ஆஹா ரொம்ப சந்தோஷம், சொந்தா புஸ்தகத்தை வாங்கிட்டு அவர் மட்டும் பண்ணாம எல்லாரையும் பண்ண வச்சார். அவர்தான் சொன்னார். உண்மையிலேயே அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த புத்தகத்தை நான் கிருஷ்ணாட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன், கிருஷ்ணா இந்த 2வது எடிஷன் வந்ததுன்னா எந்த புக் எப்படி வந்து முன்னாடியே இன்னொரு புத்தகம்லாம் கூட இங்கே ரிலீஸ் பண்ணலான்னு பேசலாம் வந்தது. ஆனால் அதெல்லாம் கூட எப்படியோ தட்டி போச்சு, பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் இந்த புத்தகம் மட்டும் இங்கே தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை நான் வந்து சொல்லி இதை வந்து பர்மிஷனாலாம் கேட்கல, இங்கே தான் பண்ண போகிறேன்னு நேற்று ஆர்டராக தான் சொன்னேன். நான் இங்கே தான் பண்ண போகிறேன், நீ ஃப்ரீ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சரி கண்ணா நான் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான்.
எதுக்காகன்னா கொடுக்கறது பெருசு இல்லை, கொடுத்ததை அனுபவிக்கிறார். அவார்ட்ட கொடுக்கறதா பெருசு. அனுபவிக்கக்கூடிய தன்மை இவருக்குலாம். இவர் மட்டும் அனுபவிக்காம நூற்றுக்கணக்கான நபர்களை இவருடைய பழைய ஆத்திலையும் சரி இந்த ஆத்திலையும் சரி இந்த அந்த பழைய புத்தகத்தை வச்சுட்டு கிட்டத்தட்ட 4-5 வாட்டிக்கு மேல லட்சாசனம் கொடுத்தார். இதுக்கு மேல ஒரு சிறந்த இடம் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இல்லைங்கிறதுனாலதான் இங்க வந்து. அதனால அடியே ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சத்தியங்கள், இந்த மாதிரி ஒரு நட்புகள், இந்த மாதிரி ஒரு உடன்பிறப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த ஜென்மத்து புண்ணியமோ அந்த ஒரு பாக்கியத்தை அம்பாள் கொடுத்துருக்கான். அண்ணா மாதிரியும் சரி, அந்த மாதிரி சரி, அந்த மாதிரி சரி, எல்லாரையும் ஒரு புள்ளியில இணைக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்காகவே அம்பாளுக்கு நினைக்கும் நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஒருவருடைய சரணாரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த புத்தகத்தை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விசேஷத்தை பற்றியும் ஒரு 2 வார்த்தை கிருஷ்ணாவும் பேசணும்னு கேட்கிறேன். श्रीगुरुभ्यो नमः। अस्मात् सर्वं समुत्पन्नं चराचरं जगत् इदं नमो नटेशाय तस्मै कारुण्यमूर्तये। बालकरुणासिन्धुं आनन्दं शान्तरूपं श्रीचन्द्रशेखरगुरुं शमशत्रुं शरणार्थं எல்லாருக்கும் நமஸ்காரம். ஏன் கிருஷ்ண சர்மா மதம் பார்க்கக்கூடிய தேவி சகஸ்ரரத்னாகரம் அப்படின்ட்டு இந்த புத்தகம் இருக்கு. அண்ணா ஆத்தில் வந்து ஆணுபுத்திரன் அப்படின்னு எல்லாராலும் அன்பா கழிக்கக்கூடிய அண்ணா அவர்களை அம்பாள் ஆக்கியப்பட்டு இன்னைக்கு உச்சி வெள்ளலை அம்பாள் எப்போ சம்பூர்ணமாக இருக்கணும் அந்த உச்சி வெள்ளலையும் இந்த புத்தகம் உள்ள வந்திருக்கு. நட்பு நாள் மட்டுமே இதெல்லாம் பண்ண முடியும். எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்பாளோட நாமாக்கள் எல்லாருடைய நாட்களையும் அவழனம் அப்படிங்கிற ஒரு ஆசையினால மட்டுமே இந்த புத்தகம் வெளில உள்ளது. அம்பாள் இந்த கந்தா சஹஸ்ரநாமத்தில் வந்து கங்கா, பவானி, காயத்ரி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, மாதங்கி, லலிதா, அப்படின்ற ஒரு அழகான வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி மகாவிஷ்ணுவானவர் இன்னொரு வாக்கியமும் எடுத்து சொல்றார். விஷ்ணுநாமம் எவ்வளோ உத்தமமோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் அது ஒரு ஸ்கேல் வைக்கிறார். விஷ்ணுநாமானு கீர்த்தனம் அப்படின்னு அது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி ரொம்ப விஷ்ணுநாமம் ரொம்ப வசதி, அதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்கேலாக கொண்டாந்து பாடுறாரு. அதுக்கப்புறம் சொல்றார் அதுக்கு அடுத்த ஸ்கேல் ஆரம்பிக்கிறது. விஷ்ணுநாமம் எவ்வளோ வசதியோ அதை விட ஈஸ்வர நாமங்கள் வசதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரமேஸ்வரன் அந்த இடத்துல அடுத்த ஒரு அடி ஏற்றுறாங்க. பரமேஸ்வர நாமங்கள்லாம் வசதி, இதை விட வசதியானது அவளோட அர்த்தநாரி, அர்த்தாம்பிகா, அர்த்தமா இருக்கக்கூடிய தேவியினுடைய நாமங்கள் தான் இருக்கிறதுலேயே கோட்டி கோட்டின்னு சொல்லி அவ்வளோ சக்தியானது தேவியினுடைய நாமங்கள்னு ஆரம்பித்தார். இதுக்கு முதல்ல இன்ட்ரடக்ஷன் அங்கேயே கொடுத்துடுறாரு. அம்பாள் நாமா தான் வசதியானா ஆமா அம்பாள் நாமா தான் வசதி அப்படின்னு அவர் நிர்ணயம் பண்றாரு. அந்த மாதிரி அவ்வளோ வசதியான நாமாக்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னா அது இது பரியந்தம் யாராலையும் அளக்க முடியல. அளக்கக்கூடிய ஆட்கள் மகா தெளிவா மாதிரியான மகான்கள்னால மட்டுமே முடியும். அது மட்டும் இல்லாம அம்பாளுடைய நாமாக்கள் இத்தனை இருக்குன்னுட்டு வெவ்வேறு அந்தங்கள்ல இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இன்னைக்கு நம்மளால ஒண்ணு சேர்க்க முடியுமானா கலியுகத்துல நம்மளால முடியும், கண்டிப்பா முடியும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். குருநாதருடைய சம்பூர்ணமான ஒரு அனுகிரகம் இருந்தா முடியும், அதனால மட்டுமே முடியும். இந்த மாதிரி அம்பாளே அதுக்கப்புறம் என்ன சொல்றா, எனக்கு அம்பாளோட ரூபங்கள் வெவ்வேறு இருக்கு. அன்னபூர்ணா, அஸ்வாரூடா, பாலாம்பிகான்னு ஆரம்பிச்சு அங்கோபாங்கமா தேவதைகள் நிறையா இருக்கா. அந்த தேவதைகள் நிறையா இருக்கிறது மத்தியில 10 பேருடைய நாமாக்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமானவை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அம்பாள் அதை வச்சிருக்கிற அந்த ஆர்டரே ரொம்ப அற்புதமான ஆர்டர். அம்பாள் அது எப்படி வேணா அந்த 10 பேர் அழகா சொல்லலாமே. ஆரம்பிக்கிறதே எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அம்பாள், நாமா வசதி மேல யார் இருக்கான்னு அம்பாள் பார்க்கிறா. கங்கா, பாகீரதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுல ஆரம்பிச்சதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எப்படி வேணா சொல்லலாம்.
ஆலியிலேருந்து ஆரம்பிக்கலாம், ஆதங்கியிலேருந்து ஆரம்பிக்கலாம், ஆலாலேருந்து ஆரம்பிக்கலாம், குழந்தையாச்சு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கேருந்து ஆரம்பிக்கல, பாகீரதியிலேருந்து அம்பாள் ஆரம்பிக்கிறார். ஏன் பாகீரதி? தன்னுடைய ஆத்துக்காரருக்கு தலைக்கு மேல அவ தான் உட்காந்துருக்காளாம். இவ பக்கத்துல அவ தலைக்கு மேல உட்காந்துருக்கா. இவளோட இவ இந்த பக்கம்னா அவ அந்த பக்கம், அந்த அளவுக்கு அவ அவ்வளவு வசதியா இருக்கா. கங்கையிலேருந்து அம்பாள் ஆரம்பிக்கிறா. கங்கா பவானி காவேரி. பவானி எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே பவானி. இந்த ஓகத்துல தேவையான எல்லா விஷயங்களுக்கும் நம்ம என்னென்ன இச்சைகள் இருக்கோ, காமங்கள் இருக்கோ, அதை எல்லாத்தையும் பக்கத்துல நமக்கு பரிபூர்ணமா அதை கொடுக்கறது பவானி. கங்கா பவானி காயத்ரி. காயத்ரி பத்தி அவ்வளவு விஷயம் எடுத்து சொல்லிட முடியாது. ஆத்ம வித்யான்னு பேர். ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா, காமசோவித்யா. ஆத்ம வித்யனுடைய ஒரு பிரத்யக்ஷ ஸ்வரூபம் யாருன்னா காயத்ரி. காயத்ரி உபாசனை வந்து நித்தியமும் சொல்லி இருக்கு. அந்த நித்தியமுமா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு 1000 நாமாக்கள் இருக்கு. அந்த 1000 நாமாக்கள் இந்த புத்தகத்துல 3வது சஹஸ்ரநாமமா வந்திருக்கு. கங்கா பவானி காயத்ரி காளி கோபேஷு காளி. தைரியம் எல்லாருக்கும் வேணும். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியவள் காளி. லக்ஷ்மி. லக்ஷ்மி அப்படின்னா அவளை ஈஸியா ஒரு இடத்துல உட்காந்து வச்சிருக்க முடியாது, செஞ்சுட்டே இருப்பா. அவளை பத்தி ஒரே வார்த்தையில லக்ஷ்மி அப்படின்னா அவளுடைய குணம் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த ஒரு இடத்துல ஒரு விஷயம் இல்லாம இருக்கோ அதை அந்த வஸ்துவாலேயே பூர்ணத்துவமாகிறதுக்கு பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மி கடாட்சம் சொல்றாங்க. தன ஆன்ய வஸ்து ஆகனாதி விஷயங்கள் ஒன்னொன்றுக்கும் கொடுக்கிறது லக்ஷ்மி. சௌந்தர்ய, சௌபாகிய, கீர்த்தி, வீர, விஜய, அந்தான, மேதா, வித்யா, தன, தானிய, ஞான, சக்தி, சாம்ராஜ்ய, ஆரோக்கிய. இது நித்யா 15 பேருடைய ஸ்வரூபமா 15 மகாலட்சுமியானவர்கள். அது எல்லாத்தையும் கொடுக்கிறது லக்ஷ்மி. சரஸ்வதி. சரஸ்வதி வந்து இந்த வித்யா ரூபங்கள் வெவ்வேறு விதமான ரூபங்கள் இருக்கு. அதுல முதன்மையான ரூபமானது சரஸ்வதி. 5வதா வைக்கிறா வந்து சுவாமி அம்பாள் அந்த இடத்துல. ஏன்னா பஞ்சமி என்ற ஒரு இடத்துல பரமேஸ்வரனுடைய ஒன்னாவே ஆவிர்வாவம் பண்றது யாருன்னா சரஸ்வதி ஸ்வரூபம் தான் அம்பாள் வராங்க. ஆதிசக்தி வந்து மகாவிஷ்ணுவும் உமாவும் எப்படி வெளில வந்தாலோ பரமேஸ்வரனும் சரஸ்வதியும் வெளில வராங்க. அதனால 5வதா மகா சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி 5 அப்படிங்கிற இடத்துக்கு அப்புறம் பூர்ணத்துவம் ஆற இடம் எதுன்னா பூர்ணா, பூர்ணாமிருதா அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த பஞ்சமிக்கு அப்புறம் வரக்கூடிய எண் 6 சுப்பிரமணிய சுவாமி, சாட்சாத் சுப்பிரமணியம். பிரம்மாண்யத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து வந்து எண் 6 அடங்கும்னு சொல்லுவாங்க. அதனால ராஜராஜேஸ்வரிய வந்து 6வது இடத்துல வச்சிருக்கா சுவாமி. 6வது சஹஸ்ரநாமமா ராஜராஜேஸ்வரி. அடுத்தது ஆலாம்பிகா. அம்பாள் வந்து எப்போதுமே அந்த பூர்ணத்துவம் அடையக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல வந்து ஆலா அதான் முதல்ல இருப்பா. 6 ஆதாரங்களுக்கும் ஆதிபத்தியம் பண்றதே அந்த அம்பாள் தான். அதனால 6க்கு அப்புறம் குடிச்சோன்னு கையோட 7வதா வந்து ஆலாம்பிகா. அடுத்தது 6 ஆதாரங்களுக்கு அப்புறம் அடுத்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா துவாதசாந்த நிலை, பாலாசிய நகரம், மீனாட்சி அம்மாள். அதாவது ராஜஷ்யாமலை, ராஜமாதங்கி அவளுடைய நாமங்கள் வந்து நிற்கிறது. அதுக்கடுத்து எல்லாத்திலையும் எல்லாரையும் தனக்குள் ஐக்கியமாக வச்சுண்டு எல்லா அம்பாளோட
ஸ்வரூபமா நானே இருக்கேன், எல்லாரும் என்கிட்டேந்து தான் அவளுடைய ரூபங்களை எடுத்துக்கிறா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய லலிதா நாம சாஸ்திரத்துல அம்பாள் பூர்த்தி அடையலாம். அதுதான் இந்த 10 சஹஸ்ரநாமங்கள். இந்த 10 நாமாக்களும் ரொம்ப வசதியா கடந்த 10 நாட்கள்ல ஆனி உற்சவம் பிதம்பரம் உத்தர நட்சத்திரத்துல இருந்து நடராஜர் அபிஷேகம் நடக்கும். 10 நாளும் ஞான சக்தியா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாமாக்கள்னால அர்ச்சனை பண்ணுவாங்க. அது என்ன அர்ச்சனை அப்படின்னா, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 10 சஹஸ்ரநாமங்களையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாமாக்களா எடுத்து கங்கை முதல் நாள், பவானி 2வது நாள், காயத்ரி 3வது நாளுக்கு தீட்சிதாள் எல்லாருமே இந்த நாமாக்கள்னாலதான் ஞானசக்தி அம்பாளுக்கு அந்த 10 நாள் ரொம்ப விசேஷமா நித்தியமும் லட்சார்ச்சனை பண்றது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நாமாக்களினால். அம்பாள் அனுகிரகத்தினால அவளுமே இந்த புத்தகங்கள் தனித்தனியா வச்சுட்டு இருக்கா. ஆனா நீங்க அற்புதமா ஒரே புத்தகமா ஆக்கியிருக்கேன். எங்களுக்கு இந்த உற்சவத்திலேயே இந்த புத்தகத்தை பார்த்து நமக்கு அனுகிரகம் பண்ண முடியுமா அவ ஒரு விஞ்ஞாபனம் கொடுத்திருந்தா. அம்பாள் ஆகியபடி ஏகாதசி, ஆஷாட ஏகாதசி அன்னைக்குதான் இந்த புத்தகம் அண்ணா ஆத்துல சிதம்பர தரிசனத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த புத்தகம் வரணும்னு லலிதாம்பிகையினுடைய ஆகி, அவள் ஆகியை அவள் மட்டுமே அறிவாள். நம்ம எல்லாம் அவளுடைய குழந்தைகள் மாத்திரமே. அந்த மாதிரி அடுத்த புத்தகமானது இதே மாதிரி தமிழ்ல வந்த இந்த புஸ்தகம் சம்ஸ்கிருதத்திலையும் அந்தாட்சரத்திலையும் அதிசீக்கிரத்துல சிதம்பரத்துல அவள் எல்லாரும் அந்த அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றா மாதிரி எல்லாரும் அவ ஆத்துல இந்த புஸ்தகத்தை வைத்து அர்ச்சனை பண்ணுமாறு அனைவருடன் கேட்டுக்கொள்கிறேன். நம பார்வதி பதயே உத்சவேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜகதம்பிகே. என்னத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. மனசு அந்த அளவுக்கு ஒரு பரவசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்க மனசுக்கு இதுக்கு பேரும் பரவசமா இருக்கணும் அப்படின்னு தோணும். ஆஷாட நவராத்திரி ஆனந்த போலாடமா 10 நாள் 10 விதமான சக்திகள் சகஸ்ரநாமம் கடைசி நாள் ஆச்சாரிய தரிசனமும் இங்கேயே பக்கத்திலேயே கிடைச்சி நம்மளால திருப்பதி போய் தரிசனம் பண்ண முடியலன்னு ஏங்கினவனுக்கு நீ ஏன் கவலைப்படுற, நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பகவானே இங்கே அவருக்கும் போய் தரிசனம் பண்ணி அவருடைய கிருப்பையை ஸ்வீகரிச்சு முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அம்பாளுக்கு அத்தனை 10 பேரையும் ஒன்றா சேர்த்து அம்பாளை அந்த துர்கா பரமேஸ்வரியா கந்தகாதீஸ்வரி காலையில் பொழுது சொல்லும்போது நாளைக்கு நம்ம 11 மணிக்கு தயாராக இருக்கும். புஸ்தகம் அதுதான் வெளியிடும். ஆஹா சரி அப்படின்னு அது என்ன புஸ்தகம் என்ன ஏது அப்படிங்கிறத கூட கேட்கல. சரி அப்படின்னு 11 மணிக்கு அப்படின்னு வந்தப்புறம் தான் இந்த புத்தகத்தோட புத்தகத்தை பார்க்க புரியும். நாமெல்லாம் இன்னி பரியந்தம் அம்பாளையும் பகவானையும் நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த பிரத்யட்ச பரமேஸ்வரன் எனக்கு அடிக்கடி எனக்கு அதனாலதான் இந்த எண்ணம் இருக்கோ அப்படின்னு. ஏன்னா பகவத்பாதால் பார்த்தா சில பேர் உபன்யாசத்துல கேட்டிருக்கேன்.
நம்ம ரொம்ப படித்தது இல்லை. 4 பேர் சொல்கிறத கேட்டு காதால் கேட்டு மனசில் அதில் ஃபில்டர் ஆகி ஏதோ துணி இறங்கும். அப்படி இறங்குறது நமக்கு சொல்கிறது தான். அந்த மாதிரி பார்த்தாக்க பரமேஸ்வரன் இப்போ ஞானத்தை கொடுக்கணும்ன்ற போது ஒரு சமகாதி முனிவர்கள் சொல்லிப்பாமா சில பேர் கிடைச்சா அவளுக்கு கொடுத்து வந்துடுறார். என்னது இதை கொடுக்கறதுக்கு வேற யாருமே இல்லைங்க, வேற யாரும் வாங்கி கொடுத்து இது இல்லையான்னு சேர்த்து வச்சு பார்த்துருப்பாரா நம்ம கட்டியிருப்போம். அங்கேயிருந்து கத்துனா நம்ம காதில் விழுமா விழாதான்னு தெரியாது அப்படின்னு உடனே அவருக்கு ஒரு அபியாச கருணை காலடியை பதிச்சார். காலடியில் அவர் பார்த்தாங்க. அவரும் வந்தார். முதல் 16, 2வது 16, முதல் 10, 2வது 10 நாங்கள்லாம் பகவானை ஆசிரியர். அவர் முதல் 16ல் இது இன்னென்ன இப்படி இவெல்லாம் இருக்கா இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அதெல்லாம் சொல்லிட்டா நமக்கு தெரியுமா தெரியாதான்றது அவருக்கு தெரியுமோ, பரமேஸ்வரனுக்கு தெரியாததா? இப்போ இருக்கிறவா மாத்திரம் இல்லை, இனி வரப்போகிறவாளுக்கும் எல்லாம் தெரியணும்னு சொன்னால் இன்னொரு 16 இருந்து அதையும் பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு 2வது 16 யார் யார் எப்படி அவளை எப்படியெல்லாம் நாம ஸ்மரணம் பண்ணலாங்கிறதெல்லாம் விளக்கி சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கேட்டுப்போம், ஒரு நல்ல வேலை நீங்கள் வந்துட்டேன் அப்படின்னு ஆத்துக்கு வந்த உடனே பகவத்பாதால் என்ன கொடுத்தார் அப்படின்னு எதுவும் தெரியல. அதுக்குள்ள போய் என்ன பார்க்கணும் ஏது பார்க்கணும் எதுவும் தெரியாது. சரி இது பத்தாது இவாளுக்கு அப்படின்னு ஒன்று போட்டார். அடுத்த செஞ்சுரி பகவான் இன்னைக்கு பரியந்தம் இல்லை. இனி ஜனிக்க போறவா அத்தனை பேருக்கும் என்னென்ன தேவையோ சகலத்தையும் அவர் காட்டினார். அப்புறம் சொன்னார். அப்புறம் இப்படி செய்யணும்னு சொன்னார். செஞ்சு காட்டினார். நம்மளோட இருந்து பண்ணி காட்டினார். ஒரு கோவிலுக்கு போகிறோம், எப்படி போகணும், அந்த கோவிலில் சண்டிகேஸ்வரனுடைய சன்னதி அங்கே என்ன பண்ணணும், எப்படி அங்கே வழிபடணும், யார் யார் என்னென்ன மூலமாக வழிபட்டு என்னென்ன பலனெல்லாம் நாம் அடையலாம் அப்படிங்கிறது. சொல்லும்போது நம்மெல்லாம் லௌகீகத்தில் இருக்கோம். எப்படி அடுத்த செகண்டுக்கு ஒவ்வொன்றும் மனசுக்கு தோன்றும். இப்படி பார்க்கும்போது செத்த நாள் இப்படி உள்ளே எட்டி பார்க்கும்போது கிச்சனுக்குள்ளே இருக்கிற ஆத்துக்காரியை பார்க்கும்போது தெரிஞ்சு விகாத்தால் ஏழுண்டா ராத்திரி வரத்துக்குள்ள எத்தனை ஸ்வரூபத்தை அவள் காட்டலாம் அப்படின்னு. அப்போது நம்ம ஆத்துக்காரி வந்து ஒரே மாதிரி என்ன சரி அப்படின்னு விட்டாக்க ஒரு இதுவே இருக்காது. அப்போது அதுலேயும் வித்தியாசத்தை காட்டுறா போல இருக்கு. அதனால தான் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஆசியத்துக்கு சொன்னாலும் உண்மை அதுதான், க்ஷணத்துக்கு க்ஷணம். ஆனால் இதில் ஒன்று மாறாமல் இருக்கு. அது எதிரா அப்படின்னு சொன்னால் அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு அது ஸ்திரீகளுக்கே உண்டாகும். ஸ்திரீகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை அதை பண்ணக்கூடாது, இதை அவ்வளோ பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவோம். நமக்கெல்லாம் சாஷ்டாங்க நமஸ்காரம் சகல இறைவனுடைய அத்தனை அவயங்களும் தரையில் வந்துட்டு. ஆனால் ஸ்திரீகள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரண காரியத்துக்கு நமக்கு ஏத்தாப்புல சொல்லி தராது. என்ன சிருஷ்டி பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கிற அந்த கர்ப்ப கிரகமானது ஸ்திரீகள்கிட்ட இருக்கு. அது போய் பூமியில் பறந்தாங்க. அதுக்காக இப்படி பண்ண சில மந்திரங்கள், பிரதான மந்திரங்கள் எல்லாம் ஸ்திரீகள் சொல்ல வேண்டாம், சொல்லப்படாதுன்னு சொல்ல வேண்டாம். காரணம் என்னவா? ஒவ்வொரு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளே உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணும். ஏன் நல்ல வார்த்தையை நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும்னு சொல்றா அப்படின்னாக்க நல்லதை சொல்லும் போது ஒவ்வொரு சப்தத்திலையும் ஒவ்வொரு நரம்புகளும் அசையும் போது அதுல ஒரு எனர்ஜி உருவாகும். அந்த எனர்ஜி நல்ல எனர்ஜியா இருக்கும். தீயதை தரக்கூடாது அப்படின்றதுனால நல்ல விஷயங்களை பேசும். நாம பேசிகிட்டே இருக்கிறது நம்ம காது தான் பக்கத்துல இருக்கு, வாய்க்கு பக்கத்துல, அடுத்த காது கூட. அதனால இந்த நல்லதையே சொல்ல நல்லதையே செய்வோம். இப்படியெல்லாம் இருக்குமோ மாச்சு, அதனாலதான் இப்படிலாம் சொல்லியிருக்கியான்னு சில நேரத்தில் தோணும். அந்த அளவுக்கு அந்த அம்பாலே எப்படி கேட்கிறாளாம், எந்தெந்த அக்ஷரங்கள் அதை எப்படி சொன்னாலும் நல்லதை மாத்திரமே தருமோ
அந்த அக்ஷரங்களை கொண்டு நேற்று சகஸ்ரநாமத்தை பண்ணணும்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய அவருக்கு ஒரு அத்தியாத கடமை இருக்கும். நம்மெல்லாம் நம்ம மூளை இத்தனை 1000 வருஷங்களுக்கு அப்புறம் பிறக்க போற இந்த ஆத்மா அதோட மூளை எவ்வளவு சின்னது, அது எவ்வளவு யோசிக்க முடியும் அப்படிங்கிறத அப்பயே அவர் முடிவு பண்ணிட்டார். அதனால எப்படி சொன்னாலும் பயப்படவே வேண்டாம். என் மகான்கள் எல்லாம் பார்க்கும்போது மாமா எனக்கு சகஸ்ரநாமத்தை முறையா எப்படி சொல்றதுங்கிறத நான் கற்றுக்கிறேன். இல்லப்போ சொல்லு, எடுத்து வச்சுட்டு படிக்கணும், சொல்லு, அது சொல்லி தரப்பட்ட விஷயம் அப்படின்னு பயமாவே இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா பயம் தோணிப்படுத்தும். இப்ப என்ன தோணிப்படுத்து மனசுக்கு, எனக்கு வேணா எதுவுமே தெரியாது, ஆனா நோக்கு எல்லாமே ரைட்டா தெரியும். அதனால நான் இதை ஆசையோட படிக்கிறேன், அதை நீ ரைட்டா காதுல வாங்கிக்க. எனக்கு அடுத்த தடவை அதை எப்படி ரைட்டா படிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்தான். அவர்தான் சொல்லி தரணும். அந்த ஒரு உத்வேகம் மனசுக்கு கிருபானந்தநாதன் சொன்னாங்க. அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே அது வரைக்கும் தசமஹா வித்யா, துர்கா இப்படி எல்லாம் பார்க்கணும். ஒரு தடவை நான் சின்ன குழந்தை சொன்னேன். அது இன்னும் ஞாபகம். நம்ம ஒவ்வொருத்தர் ஆத்து உள்ளியும் போய் இருக்கிற புஸ்தகங்கள்ல தேடினா குறைஞ்சது 100 அஷ்டோத்தரம் நம்ம ஆத்துல இருக்கும், இல்லாம இருக்காது. ஒரு சங்கராந்தில வரப்போறது அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான புஸ்தகத்தை நாம 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருக்கோம். சரஸ்வதி பூஜை புஸ்தகம் வாங்கி வச்சிருக்கோம். முதல் 2 நாள் முன்னாடி வரைக்கும் அந்த புஸ்தகம் எடுத்து அதை எடுத்து வச்சு பூஜை பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் சங்கராந்தி அன்னைக்கு காலம் வர தேவை பூஜைக்கு உட்கார நேரம் அந்த புக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. அது இருக்கிற நாமாவெல்லாம் சொல்லு, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு வெட்டப்படலை இதை சொல்றது. ஏன்னா இது சத்தியம். அதனால இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லும் போது அடுத்த தடவை இந்த தவறெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு புத்தி நமக்கு வராதா அப்படிங்கிற ஏக்கத்தினால சொல்றோம். கேசவா நாராயணா அப்படின்னு தினமும் சொல்றோம் இல்லையா? அந்த நாமாக்களை சொல்லி புத்தகம் போட்டு பாஸ்கரனை பார்த்து பிரார்த்தனை பண்ணி காலம் இருக்கும். ஆனா அந்த புத்தகத்தை பத்திரமா எடுத்து நாம உபயோகப்படுத்தக்கூடிய இடத்துல வைக்கணும்னு தோணணும். எல்லாம் இருக்கு நம்ம இடத்துல. இப்போ அவர் சொன்னா ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து வச்சுக்கோ, ஒவ்வொரு அஷ்டோத்திரம் தினம். உனக்கு புஷ்பம் இல்லையா, அதெல்லாம் பற்றி கவலைப்படாது. அம்மா முன்னாடி அதெல்லாம் படி. உன் ஆத்துல 2 பத்தமாதிரி இதெல்லாம் நான் படிச்சு விட்டேன் அம்பாள் முன்னாடி உட்கார்ந்து, இதெல்லாம் நான் இனிமே படிக்கணும் அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கோ. எங்க பார்ப்போம் எத்தனை பேர் முடிக்கிறேன், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது நான் புஷ்பம் பண்ணுறேன். நீ படித்தான் ஞாபகம் அவர் தான் கொடுத்துருக்கோம். இது என் கையில் கிடச்சதுன்னா அந்த க்ஷணம் நான் மனசார நினைச்சதா தான் அவர் தான் அங்கே சேர்த்து வச்சிருக்கார். ஆசைப்பட்டவனோட இதை நாமாவளியா சொல்லணும், இந்த நாமாவளிலாம் கரெக்டாக வேற சொல்லணும். அப்படி ஆசைப்படும் போதே அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க. அதை பக்கத்தில் இருந்து நடத்தி கொடுக்கறதுக்கு 2-3 பேராக இருந்தால் இந்த நாமாக்களை எப்படி படிக்கணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தரை கேட்கும்போது எப்படிவா தமிழில் டைப் பண்ண உன் ஃபோனில் தமிழ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு ஒன்று இருக்குது, அதில் போய் நான் இங்கிலீஷில் டைப் பண்ணினேன். அது ஒரு தமிழ் வார்த்தை கொடுக்கும், அதை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல ஒன்று ஏற்பட்ட சாமானியமாக நம்மளும் எழுதுறோம் இல்லையா? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த மொபைலையோ கம்ப்யூட்டரையோ வச்சுக்கிட்டு எழுதுறோம். அதனால அதோட கஷ்டம் தெரியுது. இது பார்க்கும்போது இந்த ரத்னாகராங்கிற இந்த புஸ்தகத்தில் உள்ள பேர்பட்ட ஆத்மசக்தி எவ்வளவு உழைப்பு இருக்கு, அதுவே ஒரு உந்துதலா இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமாங்கிற ஒரு கேள்வி மனசுல. ஆனா அதுக்கும் இடமே இல்லை. வந்தா உபாசகாலாம் வந்தா பார்க்கணும். இந்த நேரத்துல ஒவ்வொரு 3 நாள்ல இதை முடிச்சா அதாவது விடலை 16 கண்டினியூஸா போயிட்டே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதுல